ஜோதிட ஆர்வலர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொள்ளாச்சியிலிருந்து குரு ராஜகோபால். கொஞ்சம் சின்ன கேப்பாக ஆகிப்போச்சுங்க. ஒவ்வொரு தடவையும் அப்படியே தள்ளுது. சின்ன சின்ன வேலைகள், சின்ன சர்விக்கலில் கொஞ்சம் அப்படி லாக்கு, அப்படி கழுத்து திருப்புறதுல கொஞ்சம் சிரமப்பட்டுங்க. கொஞ்சம் அப்படின்னு கொஞ்சம் காலங்கள் ஓட்டிகிட்ருக்கோம். இன்றைக்கி எடுத்துக்க தலைப்பு அஷ்டமம். இன்றைக்கி கோகுலாஷ்டமி. ஒரு கிருஷ்ணருக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ரோஹிணி நட்சத்திரம், அப்படி ரிஷபராசி, சந்திர பகவான் நின்று, உங்களுக்கு சிம்மத்தில் சூரியன் நின்று, அமாவாசைக்கு நோக்கி வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி அப்படிங்கிற அமைப்பில் ஒரு கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள். ஏன் அஷ்டமி எத்தனையோ இருக்கும்போது தெய்வம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அஷ்டமியை தேர்ந்தெடுக்க வேண்டிய அமைப்பு என்ன? ராமபிரான் நவமி தேர்ந்தெடுத்தார். அவர் வளர்வர நவமியில் போகிறாருங்க. கிருஷ்ண பரமாத்மா அந்த 9 அவதாரத்தில் பார்த்தோம்னா கிருஷ்ண அவதாரம் தான் ஒரு மிக சிறப்பான அவதாரம். அஷ்டமி திதியை தொட்டுட்டு தான் அவர் வர்றாருன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புங்க. அஷ்டமி திதி அப்படிங்கிறது என்னன்னு ஒரு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இருந்தாலும் ஒரு பேசிக்கோன்னா, சூரியன்கிட்ட இருந்து ஒளிக்கதிர்கள் பூமியை நோக்கி வரும்போது, சூரிய ஒளிக்கதிரை சந்திரன் மேலே பட்டு நமக்கு பூமிக்கு வரும்போது சந்திரன் அந்த ஒளியை நமக்கு கொடுக்குறாருங்க. சூரியன் சந்திரனும் ஒரே டைரெக்ஷனில் நிற்கும்போது அமாவாசை ஆகிக்குது. அப்படியே சுற்றிட்டு இங்கே வந்தால் பௌர்ணமி. இப்போ சூரியனோட வெளிச்சத்தை முழுசாக இவர் வாங்கி ஒரு முழு வட்டத்தை நமக்கு பூமிக்கு கொடுப்பாருங்க. இவர் பகலில் கொடுத்தாருன்னா இவர் இரவில் கொடுப்பாருங்கிறனால இப்போது இது வளர்பிறை இது வரைக்கும். இப்போ வளர்பிறையில் வரக்கூடிய அஷ்டமி, இதை தாண்டிட்டு வந்தால் இது தேய்பிறையில் வரக்கூடிய அஷ்டமி. அப்போது இது எப்படி முழுசாக இங்கே நம்மளுக்கு கொடுக்குதோ அதில் சரிபாதி வெளிச்சத்தை அஷ்டமி நமக்கு இந்த அஷ்டமியும் கொடுக்கும், அந்த அஷ்டமியும் கொடுக்கும். இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம பேசுகிறோம்னா, பூமி பந்துவே சந்திரன் நடுவில் நின்று அந்த சூரியனோட வெளிச்சம் சந்திரன் மேலே பட்டு பிரதிபலிக்கத்தான் செய்யுங்க. நமக்கு அது வராது. அதனால் நம்ம அமாவாசைக்கிறோம். சந்திரன்கிட்டேருந்து ஆஃப் ரவுண்டு வெளிச்சம் எப்போவுமே ஒரு ஏதோ ஒரு திசையை நோக்கி போயிட்டுருக்கும். பூமி மேலே படுறதைத்தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோங்க. அப்போது சந்திரன் இங்கே நிற்கும் போதும் சரிபாதி வெளிச்சம் சூரியன் மேலிருந்து வர்றதை வாங்கி மறுபடியும் அந்த திசைக்கு திருப்பி கொடுக்கும். நமக்கு அது வர்றதில்லை, 1% கூட வர்றதில்லை. அப்படிங்கனால அமாவாசை இது அசெண்டிங். அப்போது இது டிசெண்டிங்னு எடுத்துகிட்டு பேசுகிறோம் அப்படின்னம்னா, அப்போது இது அப்படியே நகர்ந்து வந்தால் சூரியன் நிற்கக்கூடிய இடத்துல இருந்து 4வது ராசிக்கு சந்திரன் நுழைஞ்சா அஷ்டமி வரக்கூடிய வாய்ப்பு. 10வது ராசி பாதாளத்துக்கு போனோம்னா ஒரு தேய்பிறை அஷ்டமி வரக்கூடிய ஒரு அமைப்புங்க. சூரியன் என்ற வீட்டிலிருந்து 4 வளர்பிறை, 10 தேய்பிறை அஷ்டமிகள் வந்துருங்கனால பூமியிலிருந்து சூரியன் எப்போ இருக்கக்கூடிய திசை நமக்கு கிழக்கு. பூமியிலிருந்து சூரிய உதயம் எங்கே தோணுதோ அது கிழக்குன்னு வச்சுக்கிட்டா அப்போ இந்த திசை நமக்கு தெற்கா வருங்க, இது மேற்கா வரும், இது வடக்கு அப்படிங்கிறனால வித் ரெஸ்பெக்ட் டு பூமியினோட தெற்கு பகுதியில் இருந்து சந்திர பகவான் அவரோட ஒளியை நம்மளுக்கு வடக்கு நோக்கி கொடுக்குறாரு. சூரியனோட ஒளி மேற்கு நோக்கி போகும்போது சந்திரனோட ஒளி தெற்கிலிருந்து வடக்காக அதை வெட்டும். அப்படிங்கிற நிலை நமக்கு தான் இரவு பகல். சூரியனோட வெளிச்சம் எப்போவுமே வந்துட்டுருக்கு. சந்திரனோட வெளிச்சம் அதை கிராஸ் பண்ணி பூமியை ஊடுருவுங்கிற நிலை. அப்போ சூரியனோட வெளிச்சம் பூமியை ஊடுருவி போகும்போது சந்திரனோட வெளிச்சம் அல்லது இந்த ரிஃப்ளெக்ஷன் இப்படி மேலே இருந்து தெற்கிருந்து வடக்கு நோக்கி போச்சு அப்படின்னம்னா அது வளர்பிறை. வடக்கு நோக்கி போவது வளர்பிறை. அப்படியே பௌர்ணமிக்கு விட்டு மறுபடியும் கீழே சந்திர பகவான் பூமியினோட வடக்கு திசையில் நின்றுட்டுங்க இவரோட இந்த ரிஃப்ளெக்ஷனை வாங்கி மறுபடியும் மேலே கொடுக்குறாரு. அப்படின்னா அப்போ சந்திரனோட ஒளி வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி போவதை நம்ம தேய்பிறை அஷ்டமி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சூரியனோட ஒரு ஒளிக்கதிர் அல்லது வைப்ரேஷன் சந்திரனோட வைப்ரேஷனும் ஒன்றுக்கொண்டு பர்பண்டிகுலராக 90 டிகிரியில் ஒன்றுக்கொன்றும் வெட்டிக்கொள்ளும் இடம்தான் பூமியில் நடக்கக்கூடியது அஷ்டமிங்கிறோம். இது தெற்கிருந்து வடக்கு ஒளி போச்சுன்னா வளர்பிறை அஷ்டமி, வடக்கிருந்து தெற்கு நோக்கி சந்திரனோட ஒளி பாஞ்சு அதை வெட்டுச்சு அப்படின்னம்னா பூமியில் அதனோட நிகழ்வுகள் கொஞ்சம் விசேஷமாக இருக்காது. அப்படிங்கிறது ஒரு இன்றைக்கி நம்ம நம்பிட்டு தான் வரோங்க. தேய்பிறை அஷ்டமி ஆகட்டும், வளர்பிறை அஷ்டமி ஆகட்டும்,
வளர்பிறை அஷ்டமியோட தேய்பிறை அஷ்டமிக்கு ஒரு பயந்துக்கிறோம், ஒரு அதுக்குன்னு சில தெய்வங்களை பிடிக்கிறதும், அது ஒரு ஒரு வழிபாடுகள் கொண்டுட்டு போகிறதும், ஒரு பிரச்சனைகளை தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிறதும் வளர்பிறை விட தேய்பிறை அஷ்டமி கொஞ்சம் ஒரு பாதிப்புகள் பூமியில் அதிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. கிருஷ்ண பரமாத்மா இதைத்தான் தேர்ந்தெடுக்கிறார். அப்படின்னா என்ன பண்ண போகிறாருன்னா, பூமியில் நான் பாதிப்பை அதிகமாக கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறதுக்காக இந்த பிறப்பு. அப்போ கிருஷ்ண பரமாத்மா பிறப்பு பிறக்கும் போது இருந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே 7 பேர்த்த கொண்டுட்டு தான் பிறக்கிறாருங்க. 8வது குழந்தையாக இவர் பிறக்கிறாருங்கும்போது அந்த 8வது குழந்தையாக பிறந்த ஒரு பெண், அதுவும் ஒரு மரணம் அல்லது இழப்பு கொடுக்கக்கூடிய நிலை. அப்போ 8 பேர்த்த கொண்டுட்டு தான் அவர் வர்றாருன்னு சொல்லக்கூடிய நிலைங்க. அதுக்கு பிறகு பார்த்தோம்னா அரக்கர்கள் பேரில் நிறையா சில குழந்தையாக இருந்த காலத்திலேருந்து அழிவுகள் நிறையா கொடுத்து வந்தவர் தான் கிருஷ்ண பரமாத்மா. அடுத்தாப்பில் பார்த்தோம்னா ஒரு வாலிப வயசுலேயும் அப்படித்தான் ஒரு போர்களாகட்டும் சண்டைகளாகட்டும் அப்படி ஒரு அந்த ஆயர்பாடியை காப்பாற்றுறதுக்காகவாகட்டும் அவர் செய்த போராட்டங்களும் அதிகம், அவர்னால் இறந்து போனவர்கள் பூமியில் ரொம்ப அதிகம்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம்ங்க. ஒரு அரக்கர் குணத்தில் இருந்தவங்களை அழிச்சிட்டு வர்றதுங்க. அடுத்தாப்பில் பார்த்தோம் அப்படின்னா சொந்த தாய் மாமனை ஒரு அழிக்கிறது, அது சார்ந்த ஆட்கள் போகிறதுங்க. அதுக்கும் பிறகும் ஒரு போராட்டங்கள் நிறையா ஒரு திருமணத்தை தொட்டுக்கிட்டு ஆகட்டுங்க, ஒரு ஒவ்வொன்றுக்குமே அழிவுகளை பார்த்து கடைசியாக பாரத போருங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதே நம்ம கிருஷ்ண பரமாத்மா. பூமி சமநிலை வேண்டும் அப்படிங்கிற ஒரு கணக்குக்காக அந்த ஒரு அழிவுகளுக்கு ஒரு காரணமாகவும் ஒரு ஊன்றுகோலாகவும் இருந்து அதை நடத்தி கொண்டு வராருங்க. இவரை வச்சு பூமியில் நிறைய தத்துவங்களும் ஒரு வழிபாட்டு முறைகளும் ஒரு எப்படி வாழணுங்கிறது எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தவர். பூமியில் நிறைய அழிவு, அதாவது மனித உயிர்களோட அழிவுக்கு இவர் ஒரு பின்னாடி நின்று அதை இயக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அஷ்டமம்னு சொல்லக்கூடிய நிலைங்க. அப்போது தேய்பிறை அஷ்டமியில் பிறந்தாதான் அந்த செயலை செய்யக்கூடிய ஒரு தகுதி தனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு தான் அவர் அதை செயல்படுத்துகிறாருங்க. இது நமக்கு சரித்திரம் சொன்ன காலம், ஆன்மீகம் சொன்ன ஒரு அமைப்பும் இதுதான். அப்போ தேய்பிறை அஷ்டமி தொட்டுவிட்டு நம்ம அதில் உருவானவர்கள் அதை பேக்ரவுண்டாக வச்சுட்டு செயல்படும் போது பார்த்தோம்னா பூமியினோட ஒரு பேலன்ஸ் பண்ணலாம். அவர் வேணால் பேலன்ஸ் சொல்லலாம், ஆனால் உயிர் அழிவுகள் இவரை தொட்டுவிட்டோ இவர் பின்னாடி நின்று இயக்கும்போது அதனோட அழிவுகள் நமக்கு கொஞ்சம் அதிகம். இயற்கை கொடுத்த அழிவுகள் அது வேறு, எல்லாம் தாண்டி இவர் ஒரு பிளான்டாக நடத்தி கொண்டு போனது. அவர் அதுக்குன்னே பிறக்கிறாருங்கும்போது இந்த நிகழ்வு இந்த அமைப்பை எடுத்துகிட்டு தான் அவர் பிறக்கிறாருங்க. அதுவும் பார்த்தோம் அப்படின்னா ரோஹிணி நட்சத்திரத்தையுமே தேய்பிறை அஷ்டமியும் இணைச்சிட்டு தான் அவர் அந்த செயலுக்கு நம்ம ஒரு மூல காரணம் மூலங்கிற இடத்த அதை தொட்டுட்டு தான் அவர் கொண்டு வர்றாரு. கிருஷ்ண பரமாத்மா நம்மளுக்கு சொல்லிட்டு போனது, எல்லா இயக்கமும் நானே, கடமை செய் முடிவு எங்கிட்ட விட்டுரு, அப்படிதான் அவரோட ஒரு கீதையும் சாரம். கீதைங்கிறது அவர் சொல்லும்போது எழுதுனாங்களா அல்லது வரக்கூடிய மக்கள் தன்னோட ஒரு கற்பனைகளையும் அதில் சேர்த்து, ஆனால் ஒரு தெளிவான நாட்டு நடப்புக்கு தேவையானதை கொடுத்துருக்காங்க. இப்போ 8 அப்படிங்கிற ஒரு அமைப்பை எடுத்தோம் அப்படின்னாங்க, அஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது திக்கெட்டும் பரவட்டும்ங்கிற நிலை, அஷ்டலக்ஷ்மியும் அவங்க தான் சொல்லக்கூடிய ஒரு நிலைங்க. இந்த 8ல் ஒரு பெரிய தாற்பயம் என்னென்னா, ஒரு வட்டம் 2 வட்டம் சேர்ந்ததுன்னு சொல்லாங்க. ஒரு வட்டம் அப்படின்னம்னா அந்த சுழற்சி அப்படியே ஒரு ஓடிட்டுருக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு கணக்கு. இது வேறு எங்கேயும் போகாதுங்க, அது தன்னைத்தானே ஒரு சுழற்றிக்குங்கிறோட சரி. ஆனால் இந்த 2 வட்டமும் சேர்ந்து ஒன்றுக்குள்ளே வரும்போது இங்கே ஒரு புள்ளி ஆரம்பித்து கொடுத்தீங்கன்னா அவர் இங்கே போயிட்டு திசையை மாற்றி மறுபடியும் இங்கே நம்மக்கிட்ட சேர்றாங்க. அப்போது இதில் சைக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா ஒரு கிளாக் வைஸ் அப்படின்னா கிளாக் வைஸ் தான். இது அப்படி இல்லை, கிளாக் வைஸ் அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸாக மாறி அப்படி ஒரு சுற்று வருது. அப்போ அப்படி சொல்லக்கூடிய நிலைங்க. நம்ம உடம்பு எடுத்துக்கிட்டாலும் மூளை நம்மளோட ஒரு பிரெயின் எடுத்துக்கிட்டால் வலதுபுற இயக்கம் இடதுபுறத்தில் இருக்கும், இடதுபுறம் இயக்கம் வலதுபுறத்தில் இருக்குங்கிறதும் அப்படி ஒரு ஓட்டங்கள் அப்படி தான் கொடுக்குங்க. ரத்த ஓட்டமும் அப்படி தான், இப்படி போய் அப்படி சுற்றி அப்படி மறுபடியும் ஒரு ரவுண்டு தான் இந்த 8ங்கிற சைக்கிள். இது நம்ம உடம்பை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு.
இதே கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்கிறாருன்னா, எல்லாம் நானே என்னை நம்பு அப்படிங்கிறவர், நீ எதை கொடுக்குறையோ அது உங்ககிட்ட வந்து பல மடங்காக சேரும். நீ என்கிட்ட அன்பாயிரு, நான் உனக்கு பல மடங்கு அன்பாக இருப்பேன். நீ என்னை நோக்கி ஒரு அடி வா, நான் உன்னை நோக்கி 10 அடி வருவேன். அப்படித்தான் அவரோட ஒரு அமைப்பு. இப்போ ஒரு க்ரீன் சிக்னலை கொடுக்குறீங்க, அல்லது நல்ல எண்ணத்தை கொடுக்குறீங்க. நல்ல எண்ணம் போனது என்னாகுன்னா, இப்படி சுற்றி அப்படி சுற்றி மறுபடியும் உங்கள்கிட்டவே வந்து சேருது. அப்போ நீங்கள் என்னென்ன எண்ணம் போல் வாழ்வுங்கிறத இதுதான். நீங்கள் என்ன ஃப்ரீக்குவன்சியை அனுப்புகிறீங்க, என்ன வைப்ரேஷன் அனுப்புகிறீங்க, என்ன கலர் கோடை அனுப்புகிறீங்களோ அதை அப்படி போய் பிரபஞ்சத்திலேயோ அல்லது உங்கள் உடம்புக்குள்ளேயோ சுற்றி மறுபடியும் உங்கள்கிட்ட வந்து சேருங்கிறதா இது வாழ்க்கை தத்துவமே. இவ்வளவுதாங்கிற நிலைங்க. அப்போ ஒரு அன்பு அப்படிங்கிறது இப்படி அனுப்புகிறீங்கன்னா, ஒரு அன்பாக இருக்கக்கூடியவர்கள், ஒரு ஜீவன் அன்பு அப்படி போய் சுற்றி மறுபடியும் அந்த ஜீவன்கிட்ட இருக்கிற அன்பு உங்களுக்கு மறுபடியும் ஒரு ரிட்டன் கிடைக்கும். பிரபஞ்சத்துக்குள்ளே அன்பாக அனுப்புகிறீங்களா, பிரபஞ்சம் 10 மடங்காக பெருக்கி உங்கள்கிட்ட கொடுக்குங்களா. இப்போ இதே ஒருத்தனை கெடுக்கலாம் அப்படின்னு அனுப்புகிறீங்க அப்படின்னா, அதை அப்படி சுற்றி இப்படி சுற்றி மறுபடியும் உங்கள்கிட்ட வந்து சேருங்கிற நிலை. இது சைக்கிள். இந்த சைக்கிள் வந்து என்னென்னா, இப்படி போய் இப்படி வரும்போது இங்கே ஒரு வெட்டும் புள்ளி கிடைக்கும். இங்கே ஒரு கட்டிங் பாயிண்ட்டு உங்களுக்கு கிடைக்கிது பாருங்கள். இதுதான் தலைவலி. நல்லா செஞ்சவன் நல்லதாகவே இருக்கிறானே, அவனை ஒன்றும் பண்ணலையே. கெட்டவன் செஞ்சவன் நல்லா இருக்கிறான், நல்லா செஞ்சவன் சிரமப்படுறாங்க போது இந்த தாத்பரியம் என்னென்னா, இப்படி போய் அப்படி சுற்றி மறுபடியும் இங்கே வரும்போது போன பாசிட்டிவும் வர்றதும் பாசிட்டிவாக இருந்தால் இந்த இடத்துல பாசிட்டிவ் டபுள் ஆகிக்கும். போனது நெகட்டிவாக இருந்து வர்றது பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா இந்த இடம் ஒரு பாதியாகும். போகிறதும் நெகட்டிவாக இருந்து வர்றதும் நெகட்டிவாக இருந்தால் நெகட்டிவ் 2 பங்கு ஆகும். அப்போ உன் கண்ணு முன்னாலேயே அழிவுகளை நீ பார்ப்ப, கண்ணு முன்னாலேயே உன்னோட வளர்ச்சியை நீ பார்ப்ப. அப்படிங்கிறதா பிரபஞ்சத்துக்குள்ளே நீங்கள் என்ன கொடுத்து என்ன வாங்குறீங்கிற கணக்கு. அப்போது எண்ணத்தை நீங்கள் அனுப்புகிறீங்க, அப்போ என்ன எண்ணம் உங்களுது அப்படிங்கிறது, அந்த எண்ணம் போய் மறுபடியும் இங்கே வரும்போது நல்ல எண்ணங்கள் உனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கும். தீய எண்ணங்களாக இருந்தால் உன் கண்ணு முன்னாலேயே, ஏன்னா உன்னோட இது கட்டிங் பாயிண்ட்டுங்க, இப்படி போனது திரும்பி வந்து இங்கே இப்படி போகிறதும் இப்படி வர்றதும் ஒரு வெட்டிட்டு தான் போகும். இப்போ இந்த இது நம்மளுக்கு தெரியாது, அந்த சிரமம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாதுங்க. இந்த சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறவனுக்கு கண்ணு முன்னால் என்னென்னத்தை பார்க்குறான். ஒரு இன்னான்னு சொன்னால் சிலதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்காது. ஹாஸ்பிட்டல் கோமா ஸ்டேஜில் படுத்திருப்பான், கண்ணு முன்னால் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. உங்களால் கோடீஸ்வரனாக இருப்பான், ஊரையே ஆண்ட ஆட்களாக இருப்பாங்க, ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ரத்த புற்றுநோயாக இருக்கும், அப்படியே ஒரு உயிரை கையில் பிடிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருப்பான், கண்ணு முன்னால் மரணம் தெரியும். இந்த கட்டிங் பாயிண்ட்டுங்கிறது இந்த இடத்த பார்த்தவனுக்கு இதை அனுபவிக்கிறதுக்கு தான் தெரியும், வெளியில் சொல்ல தெரியாது. இவனோட வசதி தெரியும், இவனோட ஓட்டம் தெரியும், இவனோட ஆட்டம் தான் உங்களுக்கு தெரியுமே தவிர இந்த மனசு சுற்றிட்டு வந்து பிரபஞ்சம் இந்த கட்டிங் பாயிண்ட்டில் உனக்கு என்ன கொடுத்துருக்குது அப்படிங்கிறது அனுபவிக்கிறவனுக்கு தான் அது தெரியும், வெளியில் சொல்ல மாட்டாங்க. நல்லவன் இதே மாதிரி கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலருங்கிற கதை தான் இது. அப்போது நல்லா வாழ்ந்தவனும் தெய்வத்தை பார்த்தவனும் இந்த இடம் சொல்ல மாட்டான். தாங்க முடியாத சிரமம், வெளியில் சொல்ல முடியாத சிரமத்தை பார்த்தவனும் இதை சொல்லக்கூடிய நிலையில் இருக்க மாட்டானுங்க. இந்த அஷ்டமி தத்துவமே என்னென்னா, நீ எனக்கு அன்பை கொடு, நான் உனக்கு அன்பை கொடுத்து இங்கே 2 பங்கு பண்ணித்தரேன், உன் கண்ணு முன்னால் நீ வாழ்க்கை வாழலாம். குசேலரும் வாழ்ந்தாருங்க, ஒன்றும் குறை கிடையாது. சரிங்களா. சிரமங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் காசு பணம் இருந்தால் தான் வாழ்க்கைங்கிறது அது இல்லாதவனுக்கு தான் அது தெரியும். ஒரு குழந்தை இல்லாதவன், ஒரு கைகால் வராதவன், அப்படி ஒரு சாப்பிட முடியாதவன், அப்படி எதுக்கு போனாலும் முட்டிக்கிறவனுக்கு தான் அந்த அருமை தெரியுமே தவிர, நமக்கு காரில் போகிறவங்களாம் நல்லா இருக்கிறான்னு நம்ம நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பல்லங்கையா. இதில் ஒரு சூட்சுமத்தில் பிரபஞ்சத்துக்கூட சேர்ந்து இயற்கை கொடுக்கறது. கிருஷ்ணரோட தாத்பரியமே இதுதான். நீ என்ன கொடுக்குறையோ அது திரும்பி வரும், நீ என்னவா இருக்கிறாயோ அப்படித்தான் உன் வாழ்க்கை, எண்ணம் போல் வாழ்வு அப்படிங்கிற கட்டிங் பாயிண்ட்டு இது. அஷ்டம் இந்த வட்டம் இது அப்படி இல்லை, இது கிளாக் வைஸ் போய் ஆன்டி கிளாக் வைஸ் மறுபடியும் ஒரு சுற்றிட்டு பூமரங் திரும்பி உங்கள்கிட்ட வரும்போது இந்த கட்டிங் பாயிண்ட்டு, இந்த எட்ஜு தான் உங்களோட ஒரு மனம் பதைக்கிறதே இதுதான், மனம் சந்தோஷமாக இருக்கிறதும் இதுதான். அப்போ என்ன கொடுக்குறீங்களோ அது திரும்ப உங்களை நோக்கி வருது அப்படிங்கிறது தான் கணக்கு. இது விட்டகுறை தொட்டகுறை இருந்தால் மறுபடியும் அடுத்த வரப்பில் அது கன்னிவாயி உங்களுக்கு சேர்ந்தே தீரும். அப்படிங்கிற பிரபஞ்சத்துக்கு நீ என்ன அனுப்புறையோ அதை அப்படியே திரும்ப உனக்கு சேர்ந்து மறுபடியும் இந்த சைக்கிள் ஓடிட்டே இருக்கும்.
இந்த சைக்கிள் ஓட்டத்தை தடுத்து மேலே வாடா அப்படிங்கிறதுக்கு தான் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார். இப்படி நீ கொடுக்குற வாங்குற இப்படியே பிறப்பு இறப்புன்னு சுற்றிட்டு இருக்கிறத இந்த 8 விட்டு போட்டு அஷ்டமத்தை விட்டு போட்டு வா, அதுக்கு என்ன பண்ணலான்னு தான் கேட்குறாரு. கிருஷ்ணன்னாரே புல்லாங்குழல் இல்லாமல் இருக்காதுங்க, மாடு கண்ணுகள் இல்லாமல் இருக்காது, கால்நடைகள் தான் அவரோட ஒரு நண்பர்கள் அப்படிங்கிற நிலை. காரணம், அந்த கால்நடைகள்கிட்ட வந்து பார்த்தோம்னா ஒரு என்ன சொல்லுவோன்னா, ஒரு அன்பை காட்டினா அன்பை காட்டும், அப்படி தான். நம்ம கோவப்பட்டால் அது கோவப்படும், அவ்வளோதான். அதுக்குன்னு ஒரு பிளானிங் இல்லாத ஒரு ஜீவன்கள். அப்படி ஒரு அன்பாக இருந்தவருங்க. அவருக்கு இந்த பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் கிருஷ்ணருக்கு பிடித்தமானது அப்படின்னு நம்ம ஒரு சொல்கிறோம். உருவத்தில் சொன்னது அவர் பால் தான் வாழ்க்கை அப்படிம்பாருங்க. அதை கடைஞ்சி தயிராக்கி உரகுத்தி ஒரு பக்குவப்படுத்தி தயிர் கொண்டு வாங்க. அதை கடைஞ்சி மோரை பிரிச்சிங்க அப்படின்னம்னா வெண்ணெய் தனியாக மிதந்துடும். வாழ்க்கை அப்படிங்கிறத ஒரு பக்குவப்படுத்தி அதை கடைஞ்சி எடுத்தீங்க அப்படின்னம்னா வெண்ணெய்ங்கிறது தனியாக வந்துடும். அந்த வெண்ணெய் எடுத்தால் நெய். இதுதான் பிரபஞ்சத்திட்ட போய் சேர்றது. இதுதான் உங்களை பக்குவப்படுத்தி வெளியில் கொண்டு வந்ததுங்க. மோரை தனியாக கொடுத்துருங்க. பாலாக இருந்தது அப்படி ஒரு பக்குவப்பட்டு இன்னொரு கடைசியில் வந்து அதில் ஒரு வெண்ணெய் எது கூட ஒட்டாது, பானைக்குள்ளே தான் இருக்கும், அந்த மோருக்குள்ளே தான் மிதக்கும். ஆனால் இது இந்த 3 கூடயுமே இது ஒட்டாது தனியாக. அப்படின்னா இந்த செயல்களில் இருந்து பக்குவப்படுத்தி நீ வெண்ணையாக மிதந்து தனியாக வந்தீங்கன்னா என்னை அடையலாம் நீங்கிறதுங்க. அப்படி ஆத்மார்த்தமாக ஆவியாகி கொடுத்தல் நெய் தீபம்ங்கிறதே இதுதான். அப்படியே பிரபஞ்சத்துக்கூட இணையிறது நெய். மனமாக இருக்கும், நல்லபடியாக இருக்கும், எல்லாருக்கும் ஒரு என்ன சொல்லுவோம், அப்படி ஒரு மனசுக்கு பிடித்தமான ஒரு வாசனை கொடுத்துட்டு போகக்கூடிய தெய்வங்கள். இது வாழ்க்கை தத்துவம் தான் இந்த பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய்ங்க. கிருஷ்ணர் வெண்ணெய்க்குத்தான் அலைஞ்சாருங்க. அதாவது பூமியில் எல்லா காரியத்தையும் செய்ய, என்னை போல் எது கூட ஒட்டாதே, கடமையை செஞ்சுட்டு போ அப்படிங்கிற நிலை தான் இது. ஒரு பக்குவங்கள் வர்றதுக்கு சில ஒரு கால ஓட்டங்களும் அடிபடுதலும் இது ஒரு பக்குவங்கள். கடையிறதுங்க ஒரு பக்குவம். இதை கடைஞ்சி வெண்ணெய்க்கு வந்து நெய்க்கு வர்றது தான் ஒரு இது ஓட்டம். இதை தொட்டு இந்த வெண்ணெய் எடுக்கணும் அப்படின்னம்னா வழுக்கு மரம் ஏறு, உரியடி பாரு, இதெல்லாம் வந்துங்க ஒரு வாழ்க்கை தத்துவத்தை அப்படி ஒரு ஒரு கதைகள் மூலமாகவும் நமக்கு சொன்னதுங்க. நம்ம இது பால், தயிர், மோர், வெண்ணெய் வச்சுக்கிறோம், வழுக்கு மரம் ஏற உரியடிக்கிறோம். ஆனால் இது என்ன சொன்னாங்கங்கிறபடி வாழ்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்கிறோங்கிறது ஒரு வாழ்க்கையில் இல்லை. ஓடுறவங்கள் அந்த வட்டத்துக்குள்ளே 8 போட்டுகிட்டே இருக்கட்டுங்க. கொஞ்சம் யோசித்தோம்னா அந்த 8 போடுறது விட்டு போட்டு கொஞ்சம் வெளியில் வரலாம் அப்படிங்கிறது தான் வாழ்க்கை தத்துவம். வழுக்கு மரம் அதே தான். அதாவது வழுக்கு மரம்னா விளக்கெண்ணெய், கடுகு இதெல்லாம் போட்டு ஒரு மரத்தை பாலிஷ் பண்ணி ஏற்றிடுவாங்க. வாழ்க்கை தான் அதுவும். ஏற இறங்கன்னே ஓடும். அந்த வழுக்கு மரத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் போச்சு அப்படின்னா மேலே போய் நீங்கள் அதை கட்டியிருக்கிற அந்த ஒரு ஆன்மீகம், இன்றைக்கி வேணால் நம்ம காசு பணம் எதாவது கட்டியிருப்பாங்க, அதில் அந்த ஆன்மீகம் அல்லது ஒரு வாழ்க்கையினோட முடிவை நீங்கள் அடைய முடியும். அப்படின்னா இந்த உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வழுக்குதல் மீன்ஸு நம்மளாக ஏறி இறங்குறதுங்க. அந்த எண்ணெய் பிசுக்கு போகணும்னா ஒரு 10 தடவை வாழ்ந்து 10 பிறப்பை எடுத்திங்கனாலும் அந்த எண்ணெய் போயிடும். 10 தடவை ஏறி இறங்குற மாதிரி. சில பேர் அதை ஒரு கையில் வச்சு துணியை வச்சு அப்படி பிடிச்சி மேலே போய் எடுப்பாங்க. வழுக்கு மர தத்துவமும் இதே தான் சொல்லக்கூடிய நிலைங்க. உரியடியும் அதே தான். உரியடின்னா பெரும்பாலும் கண்ணை கட்டுவாங்க. அப்படின்னா கண்ணை கட்டினாலே என்னென்னா வெளி உலகத்தினோட ஒரு பார்வைகளை நீங்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. ஒரு ஒற்றுமை, மன ஒருமுகைப்பாட்டுக்கு வாங்க அப்படிங்கிறது தான் கண்ணை கட்டுறதுங்க. அப்போது மனசை ஒருமுகப்படுத்தி வெளி உலகத்தினோட ஒரு பார்வைகளை ஒரு கட்டுப்படுத்தி கொண்டு வந்தீங்கன்னா இந்த உரியடி அதுலேயும் அதுவும் அப்படித்தான். 3 பானை, ஒரு 3 உரி தொங்கும்னு சொல்லக்கூடிய நிலைங்க. அதில் வந்து பார்த்தோம்னா கவன சிதறல் இல்லாமல் ஒரு குறிக்கோளோடு அப்படி இருந்து அந்த உரி அடித்தா அந்த பானைங்கிறது கண்மம் மாயை, இதுதான் பானைங்கிறது. அதை உடைச்சிங்க அப்படின்னம்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பரிசுகள், அதான் ஒரு வாழ்க்கையினோட முடிவை நீங்கள் அடையலாம்ங்கிறது தான் இதில் உரியடி. வழுக்கு மரம், பால், தயிர், மோர், வெண்ணெய் எல்லாம் அதனோட
ஒரு தாத்பரியங்களை கதைகளாக சொன்னாங்க. கதைகள் நமக்கு இன்றைக்கி முழுசாக இருக்குதே தவிர தாத்பரியங்கள் கொஞ்சம் அப்படி யோசித்து பார்க்கலாம். இது யோசித்து பார்க்க யாரும் விடுறதும் இல்லை. அப்படி வழக்கம் ஏறி கொண்டாடினா போதும், உரியடித்து கொண்டாடினா போதும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. கொஞ்சம் பக்குவப்பட்டவங்களாவது கொஞ்சம் பக்குவத்துக்கு கொஞ்சம் மாறலாம் அப்படிங்கிறது தான். இந்த உரியை அடித்து அந்த வெண்ணெயை எடுத்து அப்படி நெய்யாக அப்படி மாறணும் அப்படின்னம்னா இந்த பானைக்கு தான் ஆங்காரம், கல்மம், மாயை அப்படிங்கிற பானை உரியில் தொங்கிட்டு இருக்குதுங்கிற நிலைங்க. இது ஒரு பிரமிடு அமைச்சு மேலே ஏறி இதை உடச்சி எடுத்தால் தான் வெண்ணெய் எடுக்கலாம். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தின்னு அப்படி ஒரு பிரமிடை ஒரு டெவலப் பண்ணி பிரமிடு மேலே கிருஷ்ணர் ஏறி நின்னார்னா, கிருஷ்ணருங்கிறது யார்? நம்ம தான், நம்ம ஆன்மா தான். இந்த சக்திகள் மேலே நம்ம ஆன்மா ஏறி நின்று இந்த பானைகளை உடைச்சா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வெண்ணெய் தான் ஒரு பாச பந்தத்திலிருந்து விலகக்கூடிய ஒரு அமைப்புங்க. அதை நெய்யை எடுத்து உருக்குனோம்னா அப்படியே ஒரு பிரபஞ்சத்தோடவோ அல்லது கிருஷ்ணரோட நம்ம இணைஞ்சிருவோம், ஆவியாக போயிடுவோம். அப்படி ஒரு ஒரு வாழ்க்கை முடிவு அப்படிங்கிற ஒரு கணக்கைத்தான் இந்த கிருஷ்ணரோட ஜெயந்திகளும் கிருஷ்ணரோட ஓட்டங்களும் கிருஷ்ணரோட செயல்பாடுகளும் அதை கதை நல்லபடியாக டெவலப் பண்ணி நிறைய கொடுத்துட்டாங்க. கதைகள் நல்லா தான் ஓடிட்டுருக்குதே தவிர இந்த ஒரு எந்த தெய்வமாக இருந்தாலும் எந்த வழிபாடாக இருந்தாலும் ஒரு இறைவனை அடைவதற்கு என்ன வழி அப்படின்னு தான் எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு அமைப்புங்க. கண்ணதாசன் அவர்கள் பாட்டில் சொல்லுவாருங்க, 8 அடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன்னு. இந்த 8 அடுக்கு மாளிகை என்ன அப்படின்னு எடுத்தோம்னா எல்லாம் தெரியும். 7 சக்கரங்கள் உலகத்தில் முதுகுத்தண்டை தொட்டிட்டு தாமரைன்னு சொல்லக்கூடிய உச்சி வரைக்கும், உச்சியிலிருந்து முதுகுத்தண்டிங்க ஆரம்பித்து வந்தால் 7 சக்கரங்கள். முதல் சக்கரம் சிவன்னு சொல்லுவோம். சிவனை தொடர்க்காக நீங்கள் ஒரு முருகனும் முருகி போகிறீங்க. சக்தி தான் கழுத்து. சக்தி இல்லையே சிவம் இல்லை. இந்த கழுத்து இல்லைன்னா தலையும் இல்லை, முருகும் இல்லை, கண்ணும் கிடையாது, காதும் கிடையாது. லக்ஷ்மி மனசு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், இருதயம்னு சொல்லக்கூடிய இடம். நாராயணனோட இருதயத்தில் இருக்கக்கூடிய ஒரு லக்ஷ்மி. நாராயணன் தொப்புள் கொடியை தொட்டுவிட்டு மேலே நானுங்கிறாரு. சரஸ்வதி அடுத்தாப்பில் பிரம்மா. இவங்க 2 பேரும் உந்தி கொடுத்தா தான் உங்களுக்கு அந்த ஓசைகளோ ஓட்டங்களோ சக்திகளோ கொடுக்கக்கூடியவர்கள் இவங்க தான், பிரம்மாவும் சரஸ்வதியும். பிரம்மா மூலாதாரத்தில் எழுப்பி கொடுத்தா சரஸ்வதி தான் உங்களுக்கு அந்த அடிவயத்திலிருந்து மேலே தூக்கி கொடுக்குறவங்க. நாபிக் கமலத்திலிருந்து லக்ஷ்மி. சக்தி கழுத்து பகுதியில் சக்தி. எல்லா இதுவும் வந்து கழுத்தில் தான் உங்களுக்கு காது மூக்கு தொண்டைன்னு பிரிஞ்சு சக்தியாக போகும். நெற்றி பொட்டில் முருகி சிவத்தை தொடலாம். இது முதல் 8, இது 2வது 8, இது 3வது 8. இப்படி போனால் இது முதல் 8 தொட்டும் இது 2வது 8 தொட்டு வாழ்ந்து 3வது 8ல் சக்தியை தொட்ட பிறகு முருகனீங்கன்னா சிவத்தை தொட்டுடலாங்கிறதான் 8 அடுக்கு மாளிகை. பிரம்மா பிறப்பு, விஷ்ணு வளர்ச்சி, சிவன் பிரபஞ்சத்தை தொட்ட ஒரு தாமரை அப்படின்னு 1000 தாமரை மொட்டுக்களேன்னு மேலே ஓடக்கூடிய 8 அடுக்கு மாளிகை. நம்ம உடல் தான் 8 அடுக்கு மாளிகை. இந்த 8 அடுக்கு மாளிகையில் தான் அப்படி இப்படி சுற்றுனீங்கன்னா திரும்ப நமக்கு அது சுழற்சியில் வரும். அங்கே ஒரு 8 இங்கே இப்படி போய் இப்படி போய் இப்படி போயிட்டு மறுபடியும் திரும்ப உங்களுக்கு மேலே வந்துடும் சொல்லக்கூடிய அஷ்டமம். நம்ம உடம்பே சக்திகளே அஷ்டமங்கிற நிலைங்க. அதனால் ஒரு தாத்பரியங்கள் இதை வச்சு தான், இதை வச்சுக்கிட்டு தெய்வத்தை கொண்டாந்து தெய்வத்து மூலமாக உங்களை ஒரு இந்த நிலைக்கு கொண்டு வரத்தான் வெறுபாடுபட்டாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு கற்பனைகளும் கதைகளும் மட்டும்தான் நின்றுட்டுருக்குறத தவிர அது பார்த்தோம் யூடியூப்பில் பார்த்தோம்னா எப்படி சாமி கும்பிட்றது, எப்படி பூஜை பண்ணுறது அப்படிங்கிறதுல ஒரு லட்சக்கணக்கில் எல்லா மக்கள் பார்த்து ஆகொண்டிருக்கிறாங்க. ஆனால் தாத்பரியங்களை பெருசாக சொல்லி கொண்டு வர்றதுக்கு ஒரு பழைய ஆட்கள் இல்லை. இருந்தாலும் நம்ம அதை நம்மளால் முடிஞ்சதை சொல்லி வைப்போம். ஒரு பார்க்குற ஒரு 1000 பேர்த்தில் ஒரு 10 பேராவது திரும்பினாங்கன்னா அவங்க ஒரு 10 பேர்த்த ஒரு வளர்த்தி கொடுத்துட முடியுங்கிறதுனால ஒரு தெய்வங்களோட ஓட்டங்கள் அதுலேயும் போன ஆடி மாதத்தில் நடந்ததுன்னா இன்னும் பெருசு. எதை பேசுறது எதை விடுறது தெரியாமல் கொஞ்சம் அப்படி கம்மிட்டு இருக்க வேண்டியதாகி போச்சுங்க. அஷ்டமத்தில் என்ன இருக்குன்னா 8 அடுக்கு மாளிகை. 8 அடுக்கு மாளிகை நல்லா தெரிஞ்சுங்க. என்ன வீசுறீங்களோ அது போய் சுற்றி வந்து ஒரு கட்டிங் பாயிண்டில் உங்கள் கண்ணு முன்னால் நிற்கும். கண்ணு முன்னால் உங்களை செயலை அது காட்டி போட்டு தான் போகும்னு சொல்லக்கூடிய நிலைங்க. அன்பை வீசுங்க, சுற்றி வளைச்சி உங்கள் முன்னாடி நான் பேரம் பேத்தி குழந்தைகளும் உங்கள் கண்ணு முன்னால் ஆடி போட்டு போவாங்க.
வேறு ஏதாவது வீசி பாருங்கள், அவங்களே உங்களுக்கு முன்னால் கண் உயர விடுவாங்க. அல்லது தாங்க முடியாத உயர விட்டுட்டா கூட பரவாயில்லைங்க, உங்களால் ஒன்றும் பண்ண முடியாமல் அப்படி உங்களை நிறுத்தி வச்சிரும்னு சொல்லக்கூடிய நிலைங்க. அந்த 8ங்கிறது பிரபஞ்சத்தில் பேசக்கூடிய ஒரு இது அப்படி சுற்றி திரும்பி வரும்போது அது ஒரு தாங்க முடியாமல் போயிடும். அதனால் ஒரு அன்பை வீசுங்க, எப்போவுமே அன்பாகவும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகலாங்கிறனால கிருஷ்ண பரமாத்மா சொன்னதும் அதுதான். அது எல்லாமே எங்கிட்ட விட்டுரு நான் பார்த்துக்கிறேங்கிறாருங்க. ஆனால் அஷ்டமம் அழிவு அப்படிங்கிறத பூமி பிறப்பாக இருந்தாலும் அழிவுக்கு போகும்போதும் அதே 8களை தொட்டுட்டு தான் அழிவு. 8ங்கிறது அழிவுன்னு நம்ம சனி பகவான் கொடுக்குறோம். தர்ம நியாயத்தோடு சேர்ந்த சனி பகவானுங்க. அவர் அழிவுன்னா உடனே அழிக்கிற ஆட் கிடையாது. அழிவு முடிவு உனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு கொண்டு வரக்கூடிய ஒரு தர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதாவது யம தர்மம் தானுங்க. யாருக்குமே பேர் வேறு மாதிரி இருக்காது. யமனுக்கு மட்டும்தான் தர்மன்கிற பேரை கொடுத்துட்டு வருங்க. தர்மத்தை கடைப்பிடிக்கக்கூடிய கரெக்டான ஆள் யம தர்மன். அவர் கையில் தான் இந்த 8 நிற்கிதுங்க. அவர் வீசும்போது திரும்பி வரும்போதும் அவர் கணக்கை தாண்ட முடியாது. அவர் கணக்கிலேருந்து வெளியில் வர ஆளே கிடையாதுங்க. சனி பகவான் தான் 8 அப்படிங்கக்கூடிய நிலைங்க. 3 சனி பகவானும் சேர்ந்து தான் உங்களை உருவாக்கியிருக்கிறாங்கிற நிலை. பிறப்பொரு சனி பகவானாகவும் வளர்ச்சி ஒரு சனி பகவானும் முடிவொரு சனி பகவான் கையிலையும் சனீஸ்வரன் கையில் தான் உங்களுக்கு எல்லாம் இருந்துட்டு போகுதுன்னு சொல்லக்கூடிய நிலை. 8 அடுக்கு மாளிகையை நீங்கள் எப்படி கொண்டு வர்றீங்க, எப்படி வச்சுக்கிறீங்க, உங்கள் கண்ணு முன்னால் என்னத்தை பார்க்க போகிறீங்க, எல்லாமே இந்த அஷ்டமத்துக்குள்ளே தான் வாழ்க்கை அடைஞ்சு நிற்கிதுங்க நிலைங்க. கிருஷ்ண பரமாத்மா அவரோட கதையை கொண்டு வந்ததோ அவரோட வாழ்க்கையை திருப்பி பாருங்கள். எல்லாமே அந்த 8 நீங்கள் என்ன வீசுறையோ திருப்பி கரெக்டாக கொண்டு போய் அவங்க கையில் கொடுத்து போட்டு வந்துடுவாருங்க. அப்படி ஒரு தன்னை நம்புறவங்களுக்கும் அந்த ஒரு பாதுகாப்பை கொடுக்குறவருங்க. ஜீவராசிகளுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்தவருங்க. அதே மாதிரி எதிரிகள் பிரச்சனைன்னு வந்தாச்சுன்னா அந்த 8 திருப்பி கொண்டு போய் அவங்க கையிலே கொடுக்குறத கரெக்டாக கொடுக்கக்கூடிய ஆள் யாருன்னா கிருஷ்ண பரமாத்மா, கண்ண பரமாத்மா. அவர் விளையாண்டதும் இந்த 8 வச்சுட்டு தான் விளையாடிட்டு போனாருங்க. பிறந்ததே அந்த 8 தேடி பிடிச்சி தான் பிறந்தாருன்னு சொல்லக்கூடிய நிலைங்க. சனி பகவான் சொல்கிறோம்ங்க. சனி பகவான் கையில் இருக்கக்கூடியது தான் பூசம், அனுசம், உத்திரட்டாதிங்க. அனுச நட்சத்திரத்தை எடுத்திங்கன்னா ஒரு கொலகார நட்சத்திரம் தான். அது கூட பிறந்தவங்களையோ முன்னாடி இருக்கிறவங்களையோ தாய் தந்தையோ ஒரு புரட்டி போட்டு அந்த 8னோட பலனை காட்டி போட்டு தான் போவோங்க. அனுச நட்சத்திரோட வீடுகளை பாருங்கள், வளர்ப்புகளை பாருங்கள். அனுஷம் அப்படி தான். அது ஒரு 8 தான். கரெக்டாக இருந்தால் அந்த 8 கரெக்டாக வேலை செய்யும். இல்லாத போது அனுச நட்சத்திரம் வேறு மாதிரி 8ஆக வேலை செஞ்சிடும்னு சொல்லக்கூடிய நிலைங்க. அஸ்வதி நட்சத்திரத்தினோட காலத்தினோட ஒரு முதல் நட்சத்திரத்திலிருந்து 17ஆவது நட்சத்திரமாக வரக்கூடிய அப்படி அனுஷ நட்சத்திரம் இந்த விளையாட்டை காட்டக்கூடிய நட்சத்திரம்ங்க. அந்த ராசியும் விருச்சிக ராசி, அவரும் இந்த 8னோட விளையாட்டுக்கு துணை போகக்கூடிய ஆட்கள். சனியும் செவ்வாயும் சேர்ந்து நிற்கும்போது அது உங்களுக்கு 8ஆம் பாவத்தினோட விளையாட்டை எப்படி காட்டுதுங்கிறதான் கோள்களின் கோலாட்டமாக நம்ம பார்த்துட்ருக்குறோங்க. பேசினோம்னா சனியும் செவ்வாயும், அதாவது லக்னாதிபதி மட்டும் இல்லைங்க, செவ்வாய் 8க்கு அதிபதியும் கூட. அதே சமயம் அந்த 8ஆவது ராசியில் வரக்கூடிய 8ஆவது நட்சத்திரமாக இருக்கக்கூடிய 17ஆம் நட்சத்திரம் அனுச நட்சத்திரம், அதுவும் செவ்வாய் வீட்டில் தான் உட்காருது. செவ்வாய் சனி காம்பினேஷன்கள், செவ்வாய்க்கு சனி எங்கே நிற்கிது, என்ன நட்சத்திரக்கால் வாங்குதுங்கிறத வச்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையோட விளையாட்டு எப்படி இருக்கும், அந்த 8 எப்படி வந்து உங்களுக்கு வெட்டி நிற்குங்கிறத நம்ம கட்டத்தில் எடுத்துட முடியுங்கிறது கணக்கு. என்ன இருந்தாலும் அந்த அந்த ரெக்கார்டட் கேசட்டை திருப்பி பார்க்கலாம். அப்போது இந்த 8களை கரெக்டாக வச்சுட்டு போயிட்டுருங்க. வீசுகிறத நல்லதாக வீசிட்டுருங்க. சுற்றிட்டு உங்களுக்கு திரும்ப அந்த நல்லது வந்து சேரும். யாருக்காவது நல்லது செஞ்சுக்கிட்டே போயிட்டுருங்க. ஊராம்பிள்ளை ஊட்டி வளர்த்தது வந்து நான் புள்ள தான் பேரன் கண்ணு முன்னால் நல்லா இருப்பான். நீங்கள் யாருக்காவது குழி தோண்டிகிட்டே போயிட்டுருங்க. கண்ணு முன்னால் உன் பேரன் பேத்திக்கு நீங்கள் குழி தோண்டுற மாதிரி ஆகும். வாழ்க்கை அவ்வளோதான். 8 தான் வாழ்க்கை. வாழ்த்துக்களையும்.